வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 4.25 சென்ட் வீட்டு மனை. 4.25 சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு. 2 பக்கம் பாதை கொண்ட வீட்டு மனையாக இது விற்பனைக்கு இருக்குது. கிழக்க பார்த்து 18 அடி பாதை இருக்குது. தெற்க பார்த்து உங்களுக்கு 18 அடி. இப்படி 2 பக்கம் பாதையில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது. இது ஒரு பழைய லேஅவுட்டு பிளாட்டு தான். லேஅவுட்டு பிளாட்டு சொல்லும்போது பழைய அப்ரூவ்டு பிளாட்டு. 2016க்கு முன்ன உள்ள பிளாட்டு. ஒரு தேக்கு மரமும் ஒரு வேப்ப மரமும் இந்த இடத்துல நிற்கிது. நேரு ஏத்தாலெல்லாம் வீடுகள் தான் இருக்குது. நேரு ஏத்தால சைடில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம். கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் வீடு போடலாம். 2ஆக பிரிக்கனாலும் பிரிக்கலாம். உங்களுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் வசதியான இடம். ஒரு சென்ட்டுக்கு 5,25,000 சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டுக்கு பக்கத்தில் வீடுகளும் இருக்குது. நாகர்கோவில் என்ஜிஓ காலனி தாண்டி முகிலன் விளை பக்கத்தில் தான் இந்த வீட்டு மனை விற்பனை இருக்குது. முகிலன் விளை பக்கத்தில் தான் இந்த வீட்டு மனை விற்பனை இருக்குது. வீட்டு மனை பக்கத்தில் உங்களுக்கு மினி பஸ் போகக்கூடிய பஸ் ரூட்டு. மினி பஸ் அரசாங்க பஸ்ஸு போகாது, மினி பஸ் உங்களுக்கு போகும். ஒரு சதுரமான இடம், நல்லா கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க. 18 அடி பாதை இருக்குது. பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. வீடியோ நல்லா பாருங்கள். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் குறைஞ்ச ப்ரைஸில் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இல்லை என்ஜிஓ காலனி, முகிலன் விளை, கோயில் விளை, மணிக்கட்டி பொட்டல், பிள்ளையார் விளை, இந்த ஏரியாவில் நீங்கள் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த ஏரியாவில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது. ஒரு நல்ல அழகான பிளாட்டு. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது இடத்த காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேரடியாக நம்ம ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் முடித்து தரலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.